மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, காவேரி தான் வந்து மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கங்காவும் மாசமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாரம் டேட் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, கங்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கங்காவை வந்து அவங்க வீட்டில் வந்து கோதாவரி வந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இதை பார்த்து காவேரிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. காவேரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்டேயும் இந்த விஷயத்தை வந்து சொல்லாமல் வச்சுருக்காங்க. காவேரி வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வெண்ணிலா பார்த்தீங்கன்னா ஒரு தடையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டு ஓனர் மாமிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி காவேரியோட அம்மா வந்து இந்த மாதிரி கங்கா வந்து மாசமாக இருக்க விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு கீழே போவாங்க. கீழே போயிட்டு கரெக்டாக வந்து கங்கா தான் மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் என் பொண்ணு வந்து இந்த மாதிரி உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து மாமிக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது, என்ன மம்மி காவேரி எதுவும் சொன்னாலா, உங்கள்கிட்ட எதுவும் என்னை பற்றி கேட்டிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி பற்றி கேட்கும்போது, இல்லைடா அவள் ஒன்றும் என்கிட்ட பேசலை, ஆனால் அவங்க அம்மா தான் வந்து அவங்க பொண்ணு மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லுவோம். விஜய் பார்த்தீங்கன்னா யார் எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த பொண்ணுலாம் தெரில, பொண்ணு தான் சொன்னாங்க, யாராக இருக்கும், கல்யாணம் ஆன அவங்க பொண்ணு தான் இருக்கும், கங்காவாக தான் அப்படின்னு சொல்லிட்டு மாமி வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும், ஒருவேளை காவேரியாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்பவே ஆர்வமாக ஊர்லேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு காவேரியை மீட் பண்ணி, காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிடுறாரு. சே நீ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக நான் ஓடி வந்தேன் தெரியுமா, ஊர்லேருந்து ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லுவாங்க. இதுக்கப்புறமாவது காவேரி விஜய் கிட்ட உண்மையை சொல்வாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.